இந்த உலகத்துல நாம் செய்ய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் கீர்த்தனம் தான், நாம சங்கீர்த்தனம். அத வீட்ல உட்கார்ந்து பண்றத காட்டிலும் ரோட்ல இறங்கி இறஞ்சி பண்ணணும். சத்தமா பண்ணணும். சைத்தன்ய மகாபிரபு பண்ண மாரி. சைத்தன்ய மகாபிரபு அவர் ஒரு கட்டத்துல ரூமுக்குள்ளேயே கீர்த்தன் பண்ணிட்டு இருந்தார். ஸ்ரீவாசங்கன் அப்படின்ற இடத்துல ஒரு அறைக்குள்ளார நைட்டு ஃபுல்லா கீர்த்தன் பண்ணிட்டே இருப்பாங்க. ஆனா ஒரு கட்டத்துல ஒரு முடிவு பண்ணார். நம்மளே பண்ணிட்டு இருந்தா பார்த்தா அது உலக மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். ரோட்டுக்கு வந்துட்டார். ரோட்ல ஏறி இறஞ்சி கீர்த்தனை பண்ண ஆரம்பிச்சார். உலகமே மாறிடுச்சு. அவரை எல்லாரும் பார்த்தாங்க. ஸோ எங்களுடைய வேண்டுகோள் என்ன அப்படின்னா, தயவு செஞ்சு எல்லாரும் வெளியில வந்து கீர்த்தனை பண்ணுங்க. வெட்கத்தை விட்டு கீர்த்தனை பண்ணணும். வெட்கப்படவே படக்கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் வெட்கப்படுறாங்க. கீர்த்தனை பாடுறத வெட்கப்படுறாங்க. ஸோ நம்மள ரோட்ல ஒரு நாள் இறங்கி நடு ரோட்ல கைய தூக்கி ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்டா அப்படின்னா தைரியமா சொல்லணும், பாடணும். யாருமே நம்மள சுத்தி இருக்க மாட்டாங்க. நம்ம ஒருத்தர் தான் இருப்போம். நம்மள சுத்தி 100 பேர் இருப்பாங்க. நீங்க தான் பாடணும் அப்படின்னா பாடணும். வெட்கப்படக்கூடாது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு நிலைமைக்கு வந்தா தான் கிருஷ்ணன் நம்மள கூட்டிட்டு போவார். எப்படி திரௌபதி கூப்பிட்டா, எத்தனை பேர் சுத்தி இருந்தாங்க. எத்தனை ஆண்கள் சுத்தி இருந்தாங்க. ரொம்ப மோசமான நிலைமை அவளுக்கு. அந்த மோசமான நிலைமையில அத்தனை ஆண்களுக்கு மத்தியில அவன் என்ன பண்ணான், இறஞ்சி கிருஷ்ணனோட பேரை சொன்னான். கிருஷ்ணன் வந்து காப்பாத்துனான். கோபியர்கள் என்ன பண்ணாங்க, தங்களுடைய எல்லா உறவுகளையும் துறந்து, தங்களுடைய எல்லா விதமான நார்மல் எட்டிகேட்ஸ் எல்லாத்தையும் துறந்துட்டு என்ன பண்ணாங்க, வெட்கத்த விட்டுட்டு வந்து கிருஷ்ணன்ட்ட கேட்டாங்க. கிருஷ்ணா எனக்கு நீ தான் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. எப்ப வெட்கப்படுறோமோ பக்தியில முன்னேற முடியாது. பக்தியில வெட்கப்படக்கூடாது. நாமம் போடுறதுக்கு வெட்கப்படக்கூடாது. என்ன பண்ணணும், நாமம் போடலாமா வேண்டாமா, அழிச்சிட்டு போறது. ம். வேலைக்கு போது அழிச்சிட்டு போயிடுறது, லைட்டா போட்டு போறது. குடுமி வச்சுக்கலாமா வேண்டாமா, துளசி மாலை போடலாமா வேண்டாமா, வெட்கப்படுறது. வேஷ்டி கட்டலாமா வேண்டாமா, வெட்கப்படுறது. முதல்ல நம்முடைய தர்மத்து மேல நமக்கே நம்பிக்கை இல்லைன்னா அப்புறம் யார் நம்ப போறாங்க நம்ம கிட்ட? வெளியில இருக்கக்கூடிய ஆளு இன்னைக்கு ரொம்ப மோசமா ட்ரெஸ் பண்றதுக்கு வெட்கப்படுறது கிடையாது. ரொம்ப ஓப்பனா ஸ்மோக் பண்றதுக்கோ குடிக்கிறதுக்கோ வெட்கப்படுறது கிடையாது ஒரு ஹீரோ. அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வெட்கப்படணும்? ஒண்ணு திருநாமம் இழுக்கணும், இல்லைன்னா பட்டை வைக்கணும். பொதுவா 2 தான் இருக்கு. 2 தான் இருக்கு. சைவம் இல்லைன்னா வைணவம் 2 தான் இருக்கு. ஒருத்தர் நீங்க சிவனை வழிபட்டீங்கன்னா, நல்ல நெத்தி நிறைய என்ன பண்ணுங்க, விபூதி இட்டுக்கோங்க. இல்ல பெருமாளை வழிபட்டீங்க அப்படின்னா, நல்லா திருமண் இட்டுக்கோங்க. நாமத்தை இட்டுக்கோங்க. இது 2மே இல்லாம நடுவுல சின்ன பொட்டு வைக்கிறது, பாண்ட்ஸ் பவுடர் வச்சுக்கிறது, சின்னதா குங்குமம் வைக்கிறது, இதெல்லாம் எங்கிருந்து வந்ததுன்னு தெரியல. யார் சம்பிரதாயம் இதெல்லாம் என்னன்னு தெரியல. ஒரு ஸ்டாம்ப் மாரி வச்சு என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கோம். ஏன்? வெட்கம் தான். மத்தவங்க என்ன நினைச்சுருவாங்களோ? என்ன எப்படி பார்ப்பாங்களோ? ஒண்ணும் நினைக்க வேண்டாம். உங்கள கிருஷ்ணர் தான் நினைப்பார். ரொம்ப அழகா தெரிவீங்க. நீங்க வேணா போட்டு பாருங்களேன். திருமண் மட்டும் திலக் மட்டும் இட்டு பாருங்க. திலக் போட்டு இந்த துளசிய வச்சு பாருங்க. நாளைக்கு வரும்போது எல்லாரும் நாளைக்கு கிளாஸ் இல்ல. ஓகே. மண்டே கல்யாணத்துல இருப்பேன்னு நெனைக்கிறேன். மண்டே கிளாஸ் இருக்குமான்னு தெரியல. இப்பயே சொல்லிடுறேன் விஜயலட்சுமி மாதாஜி கிட்ட. ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது நீங்க எல்லாரும் எனக்கு உங்களுடைய அழகான முகத்த காட்டணும். ஃபேஷியல் போட்டுட்டு இல்ல, திருமண் இட்டுக்கிட்டு, திலக் போட்டுக்கிட்டு. ஒண்ணு திலக் போட்டிருக்கணும், இல்லன்னா பட்டை வச்சுட்டு இருக்கணும். எங்க தாத்தா சொல்லுவாரு. எங்க தாத்தா தர்மலிங்கம்னு சொல்லிட்டு அவருக்கு பேரு. இப்ப அவருக்கு 95 வயசு ஆயிடுது. வைத்தியநாதன் சார் இருக்காரு இல்லையா? இங்க வைத்தியநாதன் சார். அவர போல அப்படியே இருப்பார். எங்க தாத்தாவுடைய ஃபோட்டோ உங்களுக்கு காட்டுறேன். இப்ப இருக்காரு. ஈரோட்ல தான் இருக்காங்க. அப்படியே எக்ஸாக்ட்டா அவர மாரி தான் இருப்பாரு. ஆனா 90 வயசு ஆயிடுச்சு. எக்ஸாக்ட்டா அவரே மாரி தான். அவர பார்க்கும்போது எங்க தாத்தா ஞாபகம் தான் வருது. அதே அ முடி, அதே போல கண்ணாடி போட்டுட்டு, அதே ஃபேஸு. எங்க தாத்தா சொல்லுவாரு. அவரு ஸ்கூலுக்கு போகும்போது டீச்சர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, முதல்ல பசங்கள கூப்பிடுவாங்களாம். ஒண்ணு நெத்தியில நாமம் போட்டுருக்கணும். இல்ல பட்டை போட்டுருக்கணும். இது 2ம் போடல அப்படின்னா, நெத்தியில சாணி எடுத்து போட்டு பூசிருவாங்களாம். பசங்களோட நெத்தியில சாணி பூசி அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். ஏதாவது ஒண்ணு வச்சுட்டு வாடான்னு சொல்லிட்டு. இன்னைக்கெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. நெத்தியில ஏதாவது வச்சுட்டு வாடான்னு கூட சொல்ல முடியாது. சாணிய பூசுறது என்ன இருக்கு? ம். ஏன் என்ன காரணம்? நம்மளே ஃபர்ஸ்ட் மதிக்கிறது கிடையாது. நம்ம பசங்க எப்படி மதிக்க போறாங்க? தயவு செஞ்சு பகவத்கீதைய கேட்கறதோட விட்றாதீங்க. ஏதோ ஆன்லைன்ல வரோம், எல்லாரும் உட்கார்ந்து கேட்கிறோம், கேட்டு போயிடுறோம் அப்படின்னு நினைக்காதீங்க. ஏதாவது பிராக்டிகலா மாற்றம் வரணும். மாற்றம் வரலன்னா இத்தனை வருஷம் கேட்டு பிரயோஜனம் கிடையாது. பாருங்கங்க, ஸ்ரீதேவி அப்படின்றவங்க நாமம் போட்டிருக்காங்க. அமுதா அப்படின்ற நாமம் போட்டிருக்காங்க. அனுஷா ராகவன் அப்படின்றவங்க நல்ல விபூதி வச்சிருக்காங்க. இஸ்கான் எஸ்என்ஜிஎம் விஜயலட்சுமி மாதாஜி திலக் போட்டிருக்காங்க. மங்களவதி மாதாஜி திலக் போட்டிருக்காங்க. குமரேசன் பாபு அவர் திலக் போட்டிருக்காரு. பத்மசிவா பரவாயில்ல, நிறைய பேர் வச்சிருக்கீங்களே. சுலோச்சனா அம்மா,
ஒரு சில திலக் சின்னதா வச்சிருக்காங்க. வள்ளியம்மல், அண்ணாமலை ரொம்ப சின்ன திலக்கா இருக்கு. அது நீங்க குழந்தையா இருக்கும்போது வச்ச திலக்குன்னு நெனைக்கிறேன். திலக் நத்தி பெருசாயிடுச்சு. திலக்கும் பெருசாகணும். எல்லாரும் என்ன பண்ணுங்க தயவு செஞ்சு, அடுத்த முறை வரும்போது திலக் வச்சுட்டு வாங்க. இது சத்சங்கம் தானே! சத்சங்கம் தானே இது. ஒரு பார்ட்டிக்கு போறாங்க. என்ன பண்றாங்க எல்லாரும் பார்ட்டி வேர் போட்டுக்கிறாங்க. எல்லாரும் ஒரே மாரி கண்ணுக்கு ஏதாவது பேண்ட் கட்டிக்கிறது, தலைக்கு பேண்ட் கட்டிக்கிறது. ஏன் பார்ட்டிக்கு போறாங்க. அப்படி வரும்போது சத்சங்கத்துக்கு வந்து என்ன பண்ணணும் எல்லாரும்? திலக் போட்டு வரலாமே! ஒண்ணும் தப்பு இல்லையே! ம். இந்த பிராக்டிஸ் கொண்டு வாங்க. தயவு செஞ்சு எல்லாரும் பிராக்டிகலா வாங்க. சத்சங்கத்துக்கு வரும்போது திலக் போட்டு வரணும். கோயிலுக்கு போம்போது நல்லா டிரெஸ் பண்ணிட்டு போணும். தெரிஞ்சுக்கோங்க. கல்யாணத்துக்கு போகும்போது நல்லா டிரெஸ் பண்ணிட்டு போறோம். கோயிலுக்கு போகும்போது சிம்பிளா டிரெஸ் பண்ணிட்டு போறோம். நோ. கோயிலுக்கு போகும்போது தான் பெஸ்ட் டிரெஸ் பண்ணிட்டு போணும். உங்ககிட்ட இருக்கிறதுலயே ரொம்ப காஸ்ட்லியான டிரெஸ் கோயிலுக்கு போகும்போது கட்டிட்டு போங்க. நீங்க என்ன பார்த்தீங்கன்னா தெரியும். என்னுடைய Instagram பேஜ பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு டிரெஸ் கூட சிம்பிள் டிரெஸ்ஸா இருக்காது. எல்லா டிரெஸ்ஸும் பெஸ்ட்டா தான் இருக்கும். ஏன்னா, நான் சேவை பண்ற ஆள் அப்படி. நான் கிருஷ்ணருக்கு சேவை பண்றேன். ரொம்ப பெரிய ஆளு. அவருக்கு சேவை பண்ணும்போது நல்ல டிரெஸ்ஸோட தான் சேவை பண்ணி ஆகணும். ஏன்னா, என்ன மக்கள் என்ன பண்றாங்க? அவர வச்சு தான் எடை போடுவாங்க. யாரோ பிச்சைக்கார பையன் வந்திருக்கான் போல இருக்கு. ஏதோ மந்திரம் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்னு நினைச்சுருவாங்க. கிடையாது. நம்ம ட்ரெஸ்ஸ வச்சு தான் நம்மள எடை போடுறாங்க. இவன் எங்கேருந்து வராங்கன்னு சொல்லிட்டு. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? கிருஷ்ண பக்தர்கள் அப்படின்னா அதற்கு தகுந்த மிடுக்கோட இருக்கணும். வெளியால ஒரு கம்பெனில வேலை பண்ணோனே, கோட் ஷூட்லாம் போட்டு நீட்டா எப்படி போயிட்டு இருக்கான் ஜம்முன்ட்டு. 20,000 சம்பளம் வாங்குறவங்க. ம். நம்ப கிருஷ்ணர் கிட்ட இருந்து சேவை வாங்குறோம். கிருஷ்ணர் கிட்ட இருந்து பக்தி வாங்குறோம். நம்ப ஏன் சிம்பிளா இருக்கணும்? இருக்காதீங்க. அ நீங்க பக்தர்களா இருந்தீங்க அப்படின்னா, சிம்பிளா இருக்கணும் அப்படின்னா, சிம்பிள்னா என்ன? எதுல சிம்பிளா இருக்கணும்? ஃபுட்ல சிம்பிளா இருங்க. நீங்க எங்கேயாவது கல்யாணத்துக்கு போம்போது சிம்பிளா போங்க. அது பண்ணுங்க. எங்கேயாவது கல்யாணத்துக்கு போறீங்கன்னா, ஒரு சிம்பிள் காட்டன் புடவ, ஒரு ட்ரவுசர், ஒரு டீ ஷர்ட் அது போட்டு போங்க. ஏன்னா தேவையே இல்ல நம்மளுக்கு. அந்த கல்யாணமே தேவையில்லாத விஷயம். ஏதோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டு வரோம். அப்படி போயிட்டு வாங்க. அடுத்த முறை உங்களுக்கு கல்யாணத்துக்கு கூப்பிட மாட்டாங்க. டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. சரி இவன் இப்படிதான் வருவான். இவன் கூப்பிடுறாங்கன்னு சொல்லி டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்க கல்யாணத்துக்கு சிம்பிளா போங்க. கோயிலுக்கு நல்லா கிராண்டா போங்க. கிருஷ்ணர பார்க்கறதுக்கு கிராண்டா போங்க. திருவிழா மாரி இருக்கணும். கோயிலுக்கு போம்போதே யோசிச்சு பாருங்க. ஒரு 100 பேர் போறாங்க. நல்லா பட்டு சேலை கட்டிக்கிட்டு, பட்டு வேஷ்டி கட்டிட்டு போறாங்க. கோயில் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கும்? மொத்தமே திருவிழா மாரி இருக்கும். என்ன பிரபு இன்னைக்கு திருவிழாவா? என்ன கேட்கிறீங்க நீங்க? நீங்க படிக்கலையா? பிரம்ம சம்ஹிதா? பிரம்ம சம்ஹிதான்னு சொல்றாங்க. ஆன்மீக உலகத்துல தினசரி திருவிழா தான். தனியா திருவிழான்னு ஒண்ணும் இல்லையே. வெறும் ஜென்மாஷ்டமி அன்னைக்கு தான் புது ட்ரெஸ்லாம் கட்டணும்னு ஒண்ணும் இல்லையே. ம். இன்னொன்னு வேடிக்கையா சொல்றது உண்டு. ம். நாங்க புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். பண்ணிட்டு இருக்கும்போது ட்ரெயின்ல புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு இருந்தோம். கீதா ஜெயந்தி, கீதா ஜெயந்தி, கீதா ஜெயந்தின்னு புக் வித்துட்டு இருந்தோம். என்னப்பா கீதா ஜெயந்தி? இன்னைக்கு கீதை தோன்றிய நாள். இன்னைக்கு தான் கிருஷ்ணர் பகவத்கீதை பேசினார். புக் வாங்கிக்கோங்க சார். குடுத்தாச்சு. 1 மாசமா அதே கீதா ஜெயந்தி, கீதா ஜெயந்தி வச்சுட்டு இருந்தோம். 1 மாசத்துக்கு அப்புறம் ட்ரெயின்ல அதே நபர் மறுபடியும் பார்த்தார். "ஏன்பா போன மாசம் தான் கீதா ஜெயந்தின்னு சொல்லி சொன்னேன். இப்ப மறுபடியும் 1 மாசம் கழிச்சு இன்னைக்கு கீதா ஜெயந்தின்னு சொல்ற. என்னப்பா சொல்ற?" அப்படின்னு கேள்வி. சாதாரண மனுஷனா இருந்தா மாட்டிப்பான். "ஐய்யய்யோ! சார் பொய் சொல்லிட்டேன். சாரி சார்." ஏதாவது ஒண்ணு சொல்லியிருப்பான். பட் பக்தர்களுக்கு ஆன்ஸரா தெரியாது. பக்தர்களுக்கு எல்லா ஆன்ஸரும் தெரியும். என்ன சொன்னாங்க? "சார் உட்காருங்க சார்." உட்கார வச்சு பேசினேன். "என்னது?" "சார் நீங்க பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஒரு உலகம் கிடையாது. பிரபஞ்சம் அப்படிங்கிறது நெறைய இருக்கு. எண்ணிலடங்காத பிரபஞ்சங்கள் இருக்கு. பகவான் என்ன பண்றாரு அப்படின்னா, இந்த ஒரு பிரபஞ்சத்துல மட்டும் பகவத்கீதை பேசல. பகவான் என்ன பண்ணியிருக்காரு? எல்லா பிரபஞ்சத்திலயும் அப்பப்ப தோன்றி பகவத்கீதை பேசிட்டு இருக்காரு. அப்படின்னு என்ன தெரியுமா அர்த்தம்? இப்ப நம்ம இங்க பகவத்கீதை பேசிட்டு இருக்கோம்ல, இதே போல ஏதோ ஒரு உலகத்துல பகவான் அங்க தோன்றி அர்ஜுனனுக்கு பகவத்கீதை பேசிட்டு இருக்கார். இப்பயும் நடந்துட்டு இருக்கு. அதனால இன்னைக்கும் கீதா ஜெயந்தி தான். ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல கிருஷ்ணர் இன்னைக்கு தோன்றுகிறார். யாருக்கு? தேவகிக்கு மகனா பிறக்கிறார். அதனால இன்னைக்கும் கிருஷ்ண ஜெயந்தி தான். ஏதோ ஒரு பிரபஞ்சத்துல இன்னைக்கும் பிரகலாதனுக்காக நரசிம்மர் தோன்றுகிறார். அதனால இன்னைக்கும் நரசிம்ம ஜெயந்தி தான். ஏதோ ஒரு உலகத்துல தசரத மகாராஜனுக்கு இன்னைக்கும் ராமர் தோன்றுகிறார். அதனால இன்னைக்கு ராமநவமி தான். அதனால தினசரி ஃபெஸ்டிவல் தான் சார் நமக்கு. நமக்கு ஒரு ஃபெஸ்டிவல் கிடையாது. எல்லா ஃபெஸ்டிவலும் கம்பைன்டு. யோசிச்சு பாருங்க நம்மளுக்கு கிருஷ்ண ஜெயந்தி வருது. கிருஷ்ண ஜெயந்தி, ராமநவமி, நரசிம்ம சதுர்தசி, கீதா ஜெயந்தி, அக்ஷய திருதியா எல்லா ஃபெஸ்டிவலும் சேர்ந்து ஒரே நாள்ல வந்துச்சுன்னா, நம்மளால கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. ஆனா அது உண்மை. தினசரி அதான் நடந்துட்டு இருக்கு. தினசரி கீதா ஜெயந்தி தான். தினசரி ராமநவமி தான். தினசரி கிருஷ்ண ஜெயந்தி தான். தினசரி நரசிம்ம சதுர்தசி தான். தினசரி வாமன ஜெயந்தி தான். தினசரி அக்ஷய திருதியை தான். தினசரி ஃபெஸ்டிவல் தான் சார். புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு. புரியாதவங்களுக்கு இன்னைக்கு என்னமோ டல்லான ஒரு நாள். ஏதோ ஒரு நாள். கிடையாது.
தினசரி ஃபெஸ்டிவல் தான். ஸோ தினசரி எப்படி இருங்க லைஃப கிருஷ்ணனோட சேர்ந்து கொண்டாடுங்க. சோகமா இருக்காதீங்க. சோகமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் கிடையாது. மூஞ்ச உம்முன்னு வச்சுட்டு இருக்காதீங்க. எப்பயும் சிரிச்ச முகத்தோட இருங்க. ஹாப்பியா இருங்க. பிரபுபாத் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் ஒண்ணே ஒண்ணுதான். ரொம்ப சிம்பிளா சொல்லிக் கொடுத்துட்டு போனார். என்னது? சாண்ட் ஹரே கிருஷ்ணா அண்ட் பி ஹாப்பி அப்படின்னு சொல்லி சொன்னார். மக்கள் ஜபம் பண்ணும்போது ஹாப்பியா தெரியல. மூஞ்சி உம்முன்னு வச்சு சாண்ட் பண்றாங்க. யாராவது குலாப் ஜாமுன் சாப்பிட உம்முன்னு வச்சுட்டு இருப்பாங்களா? குலாப் ஜாமுன் ஒண்ணு, குலாப் ஜாமுன் ரெண்டு. நல்லாவே இல்லை. குலாப் ஜாமுன் சாப்பிட்டா சிரிப்பு வரணும். சிரிப்பு வரலாம் குலாப் ஜாமுன் சாப்பிடல, வேற ஏதாவது சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்னு அர்த்தம். இல்லை அவங்களுக்கு நோய் இருக்கு அப்படின்னு அர்த்தம். அதனால ஹரே கிருஷ்ணா மந்திரம் சொல்ல சொல்ல நமக்கு ஹாப்பினஸ் வரணும். நம்ம ஹாப்பினஸை பார்த்து நம்ம குடும்பத்தில் இருக்கவங்க எல்லாம் அப்பா என்னடா இவ்வளவு ஹாப்பியா இருக்காவ, நானும் ஹரே கிருஷ்ணா சொல்றேன்டான்னு வரணும். அதை விட்டுட்டு என்ன அவன் ஹரே கிருஷ்ணா போனது வந்து திட்டிகிட்டே இருக்கான், கடுகடுன்னு இருக்கான், பார்த்தாலும் கோவப்பட்டே இருக்கான், நான் இந்த ஹரே கிருஷ்ணாக்கே போக மாட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடாது. தயவு செஞ்சு அப்படி போகாதீங்க. அப்படி ஒரு ஆட்டிடியூட அப்படி ஒரு சூழ்நிலையை வீட்டுல உருவாக்கிடாதீங்க. எங்க எங்க காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணுவாங்க, டே சாமி எங்கடா இருக்க? ஸ்ரீரங்கத்துல இருக்கேன்டா அப்படிம்பேன். உனக்கு என்னடா சாமி ஜாலியா இருக்க அப்படின்னு நான் போட்டோ வீடியோ அனுப்பேன். உனக்கு என்னடா சாமி ஜாலியா இருக்கு அப்படின்னு. ஆமா நீ வந்துடா என் கூட ஜாலியா இருக்கலாம், சந்தோஷமா ஹாப்பியா இருக்கலாம். நான் வர மாட்டேன். ஆனா நம்மளுடைய ஹாப்பினஸ் என்ன பண்ணுது, மட்டும் மக்கள் அட்ராக்ட் பண்ணுது. ஸோ நீங்க சொல்லக்கூடிய விஷயம் அட்ராக்ட் பண்ணாது, உங்களுடைய ஹாப்பினஸ் தான் மக்கள் அட்ராக்ட் பண்ணும். வெளியில இருக்க என்ன பண்றான், ஹாப்பியா இருக்காம காட்டிக்கிறான், உண்மையில ஹாப்பி கிடையாது. வெளியில இருக்க என்ன பண்றான், சந்தோஷமா சிரிச்சு சிரிச்சு காட்டினான். கொக்கோ கோலா குடிச்சிட்டு ஹாப்பியா இருக்கன்றான். கொக்கோ கோலா குடிச்சா ஹாப்பிலாம் வராது, வயிறுலாம் எரிஞ்சு போயிடும். ஆனா என்ன பண்றான், கொக்கோ கோலா குடிக்கிறான், வயிறு ஹாப்பியா காட்டுறான். ஸ்மோக் பண்றான், புஃப் புஃப்னு குடிக்கிறான். அவன் நெருப்பை தான் வாயில வச்சுட்டு இருக்கான். ஆனா என்ன சொல்றான், எவ்வளவு கூல் மேன் அப்படின்றான், ஐம் வெரி கூல் காய் அப்படின்றான். அவனே அடிக்கிறான். பிராண்டி குடிக்கிறான், உள்ள எல்லாம் எரிஞ்சு போயிட்டு இருக்கு. அவன் சொல்றான் இட்ஸ் வெரி கூல் அப்படின்னு சொல்றான். அவன் கூல் காய்ன்றான். அவங்களே கூலா இருக்கும்போது நம்பியா இருக்கக்கூடாது. ஆன்மீகத்தை வந்து சிடு சிடுன்னு இருக்குது, மூஞ்ச உம்முன்னு வச்சுக்கிறது, எல்லாத்தையும் திட்டுறது, ஏய் நீ சரியில்லை, நான் சரியில்லை, நீ பேடு, நான் தப்பு, விட்டுருங்க, அதெல்லாம் விட்டுருங்க. ஆன்மீகத்தை வந்ததுக்கு அப்புறம் உங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு குணம் என்ன தெரியுமா இருக்கணும், ஹாப்பியா இருக்கணும், சிரிச்ச முகத்தோட சந்தோஷமா இருக்கணும். அந்த ஒரு விஷயம் தான் எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணணும். ஸ்மைல் ப்ளீஸ் எவ்ரி ஒன், ஸ்மைல் ப்ளீஸ். நிறைய பேர் வீடியோவை ஆன் பண்ணவே இல்லை. எங்களுக்கு சிரிக்க வராது சார், என்ன விட்டுருங்க சார் சொல்லிட்டு சிரிக்கவே இல்லை. வில்லூர் போஸ் அவ்வளவு அழகா சிரிக்கிறார். வெரி குட். சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். நெக்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாரும் திலக் போட்டு இருக்கணும், எல்லாரும் சிரிச்ச முகத்தோடு இருக்கணும். ஓகேவா? ஏன்னா நம்ம எல்லாரும் கிருஷ்ணருக்கு பக்தி பண்ணிட்டு இருக்கோம். சொன்ன இன்னைக்கும் ஹாப்பியா இருக்க முயற்சி பண்ணுங்க. ஓகே, எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். 18 நாள் கோர்ஸ் ஜாயின் பண்ணீங்களா? யாரெல்லாம் ஜாயின் பண்ணல ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ 18 days கோர்ஸ் ஜூன் 10 ஸ்டார்ட் பண்ண போறோம். எங்களோட டைமிங் வந்து 8 to 9:30 இருக்கும். நைட் 8 to 9:30 இருக்கும். ஸோ நம்ம கமெண்ட்ரிஸ்ல இருந்து படிப்போம். அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். மேபி நீங்க பகவத்கீதை படிச்சீங்கன்னா வேற யாருக்காவது புது புது ஆளுங்களுக்கு இதை நீங்க ஷேர் பண்ண முயற்சி பண்ணலாம். என்னுடைய நம்பருக்கு நீங்க அனுப்பிச்சீங்கன்னா உங்களுக்கு நான் லிங்க் அனுப்ப முயற்சி பண்றேன். நிறைய பேர் சேனலை ஜாயின் பண்ணியிருப்பீங்க. ஜாயின் பண்ண வெரி குட். அதே போல எங்களுடைய இன்ஸ்டா பேஜையும் நீங்க ஃபாலோ பண்ண முயற்சி பண்ணுங்க. என்னோட பேர் தான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ், வம்ஷிதாரிதாசா, CSS வம்ஷிதாரிதாசான் இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய டெய்லி ஆக்டிவிட்டிஸ், எங்களோட கீர்த்தன்லாம் அதில் தினமும் அப்லோட் பண்ணிட்டு இருக்கோம். அதையும் பாருங்க. நிறைய கீர்த்தன்லாம் பார்க்கலாம் நீங்க அதில். ஹரே கிருஷ்ணன்.